அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தோன்ஸ்வேல நாங்கள் சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்கிறது ஓவன் இல்லாமையேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் 2 சிக்கன் கால் எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு 250 கிராம் மொத்தம் வந்தது. அதை நாங்கள் கொஞ்சம் வெட்டாமல் அரைச்சியை மேலால் கீறி விடணும். அப்போ தான் அதுக்குள்ளே மசாலாக்கள் செய்கிறதுக்குள்ளே சுவை கூட வரும். முதல்ல நாங்கள் இந்த மசாலா செய்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, அதாவது 1 இன்ச்சு போல் இஞ்சியும் எடுத்து 4 பல் பூண்டு எடுத்து அது ரெண்டையும் நல்லா அடித்தேன். நான் நீங்கள் இதை கிரைண்டர்லேயும் செய்யலாம். பட் நான் இன்றைக்கு உரலில் செய்திருக்கிறேன். அதோடு ஒரு தேக்கரண்டி போல் உப்பும் 1/2 தேக்கரண்டி போல் சீரகமும் போடுங்க. எந்த சுவைக்கு ஏற்ப மாதிரி நான் உப்பு போட்டிருக்கிறேன். அதே மாதிரி இதில் 2 தேக்கரண்டி கறி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதையும் மாற்றிக்கொள்ளலாம். அதையும் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு ஒரு 5, இது 2 துண்டு கால் இறைச்சி என்றனால ஒரு 5 மின்ட்டில் போட்டிருக்கிறேன் புதினாயில். அதையும் சேர்த்து நல்லா அரையுங்கோ. அரைச்சி அதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து அரைஞ்சோன்னா ஒரு 1/4 தேக்கரண்டி போல் நான் மஞ்சளும் சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா அரையுங்கோ. அதுக்கு பிறகு 2 தேக்கரண்டி போல் மட்டமாக எலுமிச்சம் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா உங்களோட மசாலா தூள் ரெடி ஆகிடும். அந்த மசாலா தூளை சிக்கனுக்கு மேலே புரட்டுங்க. சில வேளை கையெறியும் கவனமாக செய்யுங்க. அது எல்லாத்தையும் நல்லா புரட்டி போட்டு எல்லா பக்கம் அந்த நாங்கள் கீறி வச்ச அந்த அதுகளுக்குள்ளேயும் நல்லா பூசி விடுங்க. அப்போ தான் அந்த சுவை சிக்கன் சிக்கனுக்குள்ளே போகும். எல்லாத்தையும் நல்லா செய்து போட்டு நாங்கள் ஒரு மணத்தியாலம் குறைஞ்சது இதை ஊற வைக்கணும். அதை நல்லா பூசி ஊற வச்சிட்டிங்கன்னா சரி. 1 மணத்தியாலத்துக்கு பிறகு எடுத்து நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் தான் நான் இன்றைக்கி வாட்ட போகிறேன் கோழியை. அதுக்கு ஒரு 1/2 தேக்கரண்டி போல் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயும் விடுங்க. நான் இதில் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கிறேன். கல் சூடு ஆகினோன்னே அதில் கோழியை போட்டு பொரிக்க போகிறோம், வாட்ட போகிறோம். இதை மூடித்தான் வாட்ட போகிறோம். ஒரு 2-3 நிமிஷத்தில் திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோழிக்காலின் கரியோரங்கள் இப்படி வெள்ளையாகியிருக்கும். அந்த நேரம் நாங்கள் கோழியை புரட்டி விடணும். ஒரேடியாக பொரிக்க விடக்கூடாது. அதை மெல்லவாக புரட்டி விட்டு போட்டு திருப்பவும் நாங்கள் மூடித்தான் வைக்க போகிறோம். இதை மிதமான சூட்டில் வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கோழி பொரிஞ்சு கொண்டு வரைக்குள்ள திருப்பி கொண்டு வரணும். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் கோழி கொஞ்சம் வெள்ளையாகி போய் வரும். அந்த அவிச்ச கோழி மாதிரி வர்ற நேரம் துறந்து வச்சு நாங்கள் பொரிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வேகி இப்படி கருப்பு கொண்டிருக்கல அந்த ரோஸ்ட் பண்ணின மாதிரி வரைக்குள்ளே நாங்கள் திருப்பி எடுத்தோம்னா சரி. இப்போ பார்த்தீங்கன்னா கோழி நல்லா பொரிஞ்சிட்டுது. இதை செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.